ஓம் நம சிவாய நம. அனைவருக்கும் வணக்கம். இதுவரை கழித்தது போல இனியும் வீண்காலம் கழிக்காதீர்கள் என்று பெருமானாராக வள்ளல் பெருமானார் கூறியிருக்கின்றார். இதுபோல பல விஷயங்களையும் பல பொக்கிஷங்களையும் நம்மளுடைய சித்தர் பெருமக்கள் அல்லது இறைவனை அடைந்தவர்கள் பல விஷயத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க. நன்றாக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இந்த பிறவி மட்டும்தான் எடுத்து கஷ்டப்படுறோம். இப்படியாப்பட்ட தாய் தந்தை, இப்படியாப்பட்ட மனைவி அல்லது கணவன் அல்லது சகோதரன் சகோதரிக்குள்ள இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள் வாழ்ந்து கொண்டு தான் கஷ்டத்தில் இருக்கிறோம். இந்த கஷ்டமே என்னால் முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். நல்லா தெளிவாக ஒன்று புரிஞ்சுங்க. பல பிறவிகள் இது மாதிரி எடுத்து தான் அங்கங்கேயும் கதறி என்னால் முடியலன்னு கதறி தான் திரும்ப என்ன பண்ணுறோன்னா திரும்பியும் அடுத்தடுத்த பிறவிகள் எடுத்து இந்த கஷ்டத்தையே அனுபவிச்சுட்டு இந்த சிற்றின்பத்திலே உழன்று கொண்டு தாய் தந்தை அப்புறம் மனைவி அல்லது கணவன் சகோதரன் சகோதரி சூழ்நிலைகள் அது வேணும் இது வேணும் அப்படின்னு ஒவ்வொரு பிறவிலையும் கதறி திரும்பவும் பிறந்துட்டு தான் இருக்கும். நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க. இந்த ஜென்மத்தில் இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை, இதுக்கு முந்தின ஜென்மத்தில் அங்கே ஒரு தாய் தான், அங்கே ஒரு அம்மா, அங்கே ஒரு அப்பா, அங்கே ஒரு கணவன், அங்கே ஒரு மனைவி, அங்கே ஒரு குழந்தைகள், அங்கே ஒரு குடும்பம், அங்கே ஒரு கஷ்டம் சூழ்நிலை. அதற்கு முந்தின ஜென்மத்தில் ஒரு தாய் தகப்பன், ஒரு கணவன் மனைவி அல்லது குழந்தைகள் சகோதரன் சகோதரி, அங்கே ஒரு சூழ்நிலைகள், பல கஷ்டங்கள். இது போல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 7 கடலினுடைய மணல், அதாவது மண்ணை கூட எண்ணி விடலாம், ஆனால் நம்முடைய பிறவியை எண்ண முடியாது அப்படின்னு பட்டினத்தார் சொல்லியிருக்காரு. நல்லா தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அவரே என்ன சொல்கிறார் அப்படின்னா, எத்தனை எம்மையோ, எத்தனை எப்பனோ, இன்னும் எத்தனை ஜென்மமோ என்ன சொல்ல வரான்னு நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதற்கு முந்தின ஜென்மத்தில் ஒரு தாய் தகப்பன், அதற்கு முந்தின ஜென்மத்தில் இது போல எண்ணிக்கை இல்லாமல் போய்கிட்டே இருக்குது. எத்தனை அப்பனோ, எத்தனை அம்மானும் தெரியாது, எத்தனை மனைவினும் தெரியாது, எத்தனை குடும்பம் தெரியாது, இன்னும் எத்தனை பிறவிகள் இருக்குது என்றே தெரியலையே இறைவா, இதை என்னால் முடியல இறைவா, இதுக்கு ஒரு அந்த எல்லை என்பதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ கஷ்டங்கள். நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதோட இது முடிஞ்சிடுதா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இதை கடந்து இன்னும் பல பிறவிகள் இருக்குது. இது முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு பிறவியில் போய் இன்னொரு தாய் தகப்பனுக்கு ஒரு குழந்தையாக பிறந்து அங்கே ஒரு சூழ்நிலை உருவாகி அங்கே ஒரு கஷ்டம். இப்போ இருக்கக்கூடிய கஷ்டத்தை நம்மளால் அனுபவிக்க முடியல. இது இந்த சைக்கிள் என்பது ரொட்டேஷன் சுற்றிக்கிட்டே இருக்கிறது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதிலிருந்து இந்த நல்லா தெளிவாக நல்லா புரிஞ்சுக்கணும். இறைவன் இந்த பூமியை மட்டும்தான் படைத்து இதில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு மட்டும்தான் அருள் செஞ்சிட்ருக்காரு. இதுதான் உலகம், அவர் இதை மட்டும்தான் படைச்சிருக்காருன்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம். நல்லா தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நம்ம இந்த பூமிங்கிறதுலேருந்து சிக்கிக்கிட்டோம். இதிலிருந்து எக்ஸைட் ஆகணும். இந்த பூமியை விட்டு கடந்து இறைநிலைக்கு அடுத்த கட்டத்தை போகணும். இன்னும் பல அண்டங்களில் பல உயிரினங்கள் பல மாதிரி இறைவனுடைய படைப்பு என்பது இருந்துகிட்டு இருக்குது. நமக்கு இங்கே எதுவுமே தெரியல. இன்னும் இந்த சிற்றின்பத்தில் சிக்கிக்கிட்டு இந்த காமத்துலையும் அதுலேயும் இந்த காமம் போய் பொறாமல் போட்டியில் சிக்கிட்டு இன்னும் இந்த பூமியிலேயே போன செத்துக்கிட்டு இருக்கோம். நல்லா தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். வந்த வேலை என்பது வேறு, இங்கு நிறைய வேலைகள் என்பது இருக்கின்றது. நம்ம இதுலேயே இருந்துக்கிட்டு திரும்ப பிறந்து செத்து இந்த வாழ்க்கையில் இருந்தீங்க அப்படின்னா பல கஷ்டங்களும் வரும். நீங்கள் கடைசி வரைக்கும் போகவே முடியாது. இதுக்குள்ளே தான் நீங்கள் சுற்றிட்டே இருக்கணும். அப்போது நல்ல விஷயம், நல்ல குருமார்களும் பல உபதேசங்கள் பல பேர் சொல்வதையும் அல்லது நமக்கு கொடுத்துட்டு போன பல முன்னோர்கள் கொடுத்துட்டு போன பல பொக்கிஷங்களையும் பயன்படுத்தி இறைவனிடம் போய் இரண்டரை கலந்து விட வேண்டும். திரும்ப பிறந்து இறந்து கொண்டு இருக்காதீர்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இது மிகப்பெரிய மாயை. இதில் சிக்கிக்கொண்டால் மீள்வது ரொம்ப 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 கடினம்.